கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தேவனுடைய முதன்மையான கரிசனை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய உதடுகளின் நின்று பிறந்த முதல் கட்டளையானது வெளிச்சம் உண்டாக கடவுது என்பதாகும். எது எளிமையானதாகவும் சுருக்கமானதாகவும் இருப்பினும் அது விழுந்து போன தூதர்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையே இருந்த ஆழ்ந்த பிளவை நிவிர்த்தி செய்வதை தழுவிய ஒரு விரிவானதும் பல்வகை பெருக்கமுடையதுமான ஒரு விஷயமாயிருந்தது. தேவன் அந்த வார்த்தைகளை பேசிய க்ஷணத்தில்தானே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படவே வெளிச்சம் உண்டாயிற்று. இது ஒரு விசுவாசத்தின் கட்டளையாயிருந்தது. ஏனெனில் தேவன் வெளிச்சத்தை குறித்து பேசிய போது வெறும் காரிருளே அன்றி வெளிச்சம் எங்குமே காணப்படவில்லை. ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. தேவன் வார்த்தையை உரைத்தபோது வெளிச்சம் எங்கே இருந்து வந்தது? மெய்யான ஒளியாகிய தேவனிடத்தில் இருந்தே அது வந்தது. அவருடைய தெய்வீக தூதானது அவருடைய கிரியையை விட்டு பிரிக்க முடியாததாக அதை தொடர்ந்து அக்கிரியையுடன் இணைந்ததாயிருந்தது. அவர் தம்மில் இருந்ததையே பேசியதின் நிமித்தம் வெளிச்சம் உண்டாயிற்று. இவ்வாறு தாம் போதிப்பதையே பயிற்சிக்க வேண்டும் என்பதற்கான நம்முடைய முதல் மாதிரி தேவனே ஆவார். பரிசுத்தம் அல்லது பரிசுத்தமாகுதல் என்பது அநேக பிரசங்க பீடங்களில் இருந்து அரிதாக கேட்கப்படுகிற ஒரு விஷயமாயிருக்கிறது என்பது ஒரு துக்ககரமான விஷயமாகும். ஒரு மெய்யான தேவ ஊழியனின் ஜீவியமும் தூதும் தேவனுடைய இந்த முதல் தூதை பிரதிபலிப்பதாகவும் அத்தூதிற்கு அவனே பிரதிநிதியாகவும் அடையாளமாகவும் நிற்பதாகவும் இருக்கும். அவனில் ஒரு வெளிச்சத்தின் தூது இருக்குமே அன்றி ஒரு சாரமற்றதும் உறுதியற்றதுமான தூது இராது. அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய பரிசுத்தமே தேவனுடைய முதன்மையான கரிசனையாயிருப்பதால் அவர் கொடுத்த முதல் தூதானது வெளிச்சத்தை அல்லது பரிசுத்தத்தை பற்றியதாயிருந்தது. இந்த அறிவு நமக்கு மெய்யாகவே உற்சாகம் அளிப்பதாயிருக்கிறது. ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய நாம் நம்மையே அர்ப்பணிக்கும் போது அநேகர் நம்மை விளங்கிக் கொள்ளாமலோ அல்லது பாராட்டாமலோ இருக்கலாம். ஆயினும் நம்முடைய தேவனே நம் அர்ப்பணிப்பை கண்டு அதை குறித்து சந்தோஷப்படக்கூடியவர் முதல் நபராய் இருப்பார். ஆமேன்.